சார் இன்னைக்கு என்ன சார் புத்தாண்டு இன்னைக்கு கூட போராட்டம் நடத்துறீங்க? எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடு எப்போது கலைகிறோமோ அன்றைக்கு தான் எங்களுடைய புத்தாண்டு, பொங்கல், எங்களுடைய கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகையும் அன்றைக்கி தான், தீபாவளி அன்றைக்கி தான். எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படாமல் நாங்கள் திரும்ப போகிறதே இல்லை. தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிடணும். எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று இத்தனை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தினமும் கைது செய்யப்பட்டு தெருக்களில் அலக்களிக்கப்படுகிறார்கள். நாங்கள் எல்லாம் உங்கள் குடும்பம்னு சொல்றீங்க, எங்களுடைய குடும்பம்னு நினச்சிருந்தா நீங்கள் உடனே கூப்பிட்டு பேசி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. நாங்கள் பல முறை இதை வலியுறுத்திட்டோம். இதுக்கு பெரிய பொருளாதார செலவே கிடையாது. தவறான கணக்கீடை முதல்வர் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னு தான் எங்களுக்கு தோணுது. அதிகாரிகள் தவறான ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு எங்களுக்கு புத்தாண்டும் கிடையாது. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சொந்தங்களும் இன்னைக்கு புத்தாண்டு கொண்டாடுறாங்க. ஆனால் எங்களுக்கு புத்தாண்டு கிடையாது. எங்களுடைய புத்தாண்டு இன்னைக்கு சிறைச்சாலைகள் தான். நேற்று பட்னியாக கிடந்தோம். இது இப்படியே தொடர்ந்து காலதாமதப்படுத்துவது ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் போது பல ஆசிரியர்கள் மயங்கி தொடர்ந்து கீழே விழுகிறாங்க. தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும். நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு தகுதி தேர்வு வேணும், நியமன தேர்வு வேணும், நல்ல தகுதியான ஆசிரியர்கள் வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் 8ஆம் வகுப்பு ஒரு படித்த கல்வி உள்ள ஒரு தகுதி உள்ள அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்குறீங்க. அப்போ இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8ஆம் வகுப்பு படித்தா போதுன்னு கூட சொல்லி ஒரு ஆணையை போடுங்க, நாங்கள் கிளம்பி போயிடுறோம். எங்களை அப்புறம் கூட வெளியில் எடுத்துருங்க. நாங்கள் உங்களை தவறுதலாக போட்டுட்டோம், எங்களை பூரா வேலையை விட்டு வெளியில் எடுத்துருங்க, நாங்கள் வெளியில் கூட போய்க்கிறோம். ஆனால் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி மட்டும் போதுன்னு மட்டும் எங்களுக்கு ஒரு ஆணை போடுங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டம் வேணுன்றீங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தகுதியான ஆசிரியர்களுக்கு தகுதியான சம்பளத்தை கொடுன்னு சொல்கிறாங்க. அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. சம்பளம் கொடுக்குறதுல மட்டும்தான் இங்கே பிரச்சனை வருது. அது எங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் பிரச்சனை வருது. எந்த துறையில் எல்லா துறைக்கும் கொடுக்குறாங்க, எல்லா பிரிவினருக்கும் கொடுக்குறாங்க. எங்களோட சக பணியாற்றுற எல்லா பேத்துக்கும் மத்திய அரசுக்கு நியாய ஊதியத்தை கொடுக்குறாங்க. எங்களோடு வேலை பார்க்குறாங்க. எங்க சம்பளத்தை கூட கொடுக்க முடியாதுன்றது ஏற்புடையதே அல்ல. எங்களுடைய போராட்டம் பொங்கல் ஆனாலும் சரி, அடுத்த தீபாவளியே வந்தாலும் சரி, தொடர்ந்து போராட்டத்தை நடத்தும். சார் இப்போ சோசியல் மீடியாவில் பொதுமக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரியர்கள் பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு அதிகமான சம்பளம் வழங்கப்படுது, இவங்க என்ன சம்பளம் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் போராட்டம் நடத்தி திரும்ப நாங்கள் பொதுமக்கள்கிட்ட அதை தான் திரும்ப நாங்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு 20,600 ரூபாய் அடிப்படை ஊதியம், ஒரு நாளைக்கு 660 ரூபாய் தான் அடிப்படை ஊதியம். நீங்க தவறுதலாக பழைய ஆசிரியர்களை ரிட்டையர்டாக போறவங்களை பார்த்துட்டு நீங்க சொல்றீங்க. தகுதி தேர்வு முடிச்ச ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு 20,600 ரூபாய், ஒரு நாளைக்கு 660 ரூபாய் சம்பளம். இன்னைக்கு ஒரு கொத்தனாருக்கு 1,300 ரூபாய் சம்பளம். இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் குறைந்தபட்சம் 2,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. நாங்கள் 660 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி எங்கள் குடும்பத்தை விட்டு தொலைவில் உட்காந்துருக்கோம். இது பொதுமக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மகளிருக்கு பெண்கள் உரிமை தொகை ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா ஏற்றுவாங்களா? அப்ப இது எப்படி ஒரு நியாயம்னு எங்களுக்கு சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியல. தயவு செய்து பொதுமக்கள் எங்களுடைய தரப்புல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க குழந்தைங்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் நாங்க தவறான ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் மாட்டோம், நாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டோம். எது உரிமை, எது நியாயம், எது அறவழி போராட்டம்ன்றதை நாங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க வன்முறையோ ஒரு கடுமையான ஒரு வேற ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை நாங்க செய்யல. அகிம்சை வழியில அறவழியில நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்திருந்தா அந்த இடத்துல போராடி இருப்போம். இப்ப நாங்க தெருவா சென்னை முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு புத்தாண்டுல குடும்பத்தோட கொண்டாட வேண்டிய இந்த புத்தாண்டுல நாங்க போராடுறோம்னா எங்க மன வலிமையும் எங்களுடைய உடல் வலிமையும் எவ்வளவு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. நாங்க லட்சக்கணக்கிலையும் பல்லாயிரக்கணக்கிலையும் நாங்க சம்பளம் வாங்கல. எங்களுடைய சம்பளம் 20,600 ரூபாய். அதைத்தான் நாங்க திரும்பவும் சொல்றோம். இன்னைக்கு ஒரு 100 நாள் வேலையில கூட நமக்கு 350 ரூபா 400 ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அது அரை நாள் வேலை தான். ஆனாலும் நாங்கள் முழு நேரம் வேலை பார்த்து இவ்வளவு படிச்சும் எங்களுக்கு வேலை ஊதியம் கிடைக்கலன்னா நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். தயவுசெய்து பொதுமக்களும் மற்ற இதை பார்க்குற சமூக ஆர்வலர்களும் கண்டிப்பாக எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. இது கல்வித்தரத்தை சார்ந்த விஷயம். இது மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்த போகுது. என்ன காரணம்னா அரசு பள்ளிகளுடைய ஆசிரியர்களுடைய அடிப்படை ஊதியத்தை பறிக்கிறதுனால ஒரு தகுதியான ஆசிரியர் இனிமேல் இந்த தொழிலுக்கு வரவே மாட்டாங்க. இந்த ஒரு சேவை துறைக்கு வரவே மாட்டாங்க. எங்களோடு ஒரு செவிலியர் இன்னைக்கு நியமனம் பண்றா கூட இன்னைக்கு செவிலியர் 1000 பேர் நியமனம் பண்றாங்க, நியமனம் கொடுக்க போறோம்ன்றாங்க. அவங்களுக்கு தொடக்க முதல் மாத சம்பளமே அவங்களுக்கு அடிப்படை ஊதியம் 30,800 ரூபாய். ஆனால் இடைநிலை ஆசிரியருக்கு 20,600. அதே மாதிரி நாங்களும் டிப்ளமா தான் படிச்சோம். எல்லா பேத்தோட ஒட்டு மொத்தமாக எல்லா பேரோட மிக குறைவான ஊதியத்தை இடைநிலை ஆசிரியருக்கு 2009 பின்னாடி இருக்க இடைநிலை ஆசிரியருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனை. நேற்று பேச்சுவார்த்தைன்ற பேர்ல
காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் உளவுத்துறை டெப்டி கமிஷனர் தான் போய் பார்த்தோம். ஆனால் முதல் நாளே எங்களை சொல்லியிருந்தாங்க, முதன்மை செயலாளரை நாங்கள் சந்திக்க வைக்கிறோம், முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் சந்திக்க வைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய செயலாளரை சந்திக்க வைக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அது மாதிரி எதுவும் நடக்கலை, இன்னும் நேரம் கிடைக்கல, நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மதியத்துக்கு மேலே சாயந்தரத்துக்கு மேலே எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் அதெல்லாம் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. போராட்டத்தை நடத்த வேணாம், நிப்பாட்டுங்க, இல்லை ஏதாவது பேசுவோம், அடுத்த கட்டம் எதுவுமே பேசலை. நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இது பேச்சுவார்த்தை அல்ல. தயவுசெய்து நாங்கள் திரும்ப நாங்கள் சொல்கிறது, எங்களுடைய அமைச்சர் எங்களோடு உட்கார்ந்து முதலமைச்சர்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணி இந்த பிரச்சனையை சுமூகமாக சீக்கிரமாக முடிக்கணுன்றதான் எங்களுடைய விஷயம். இப்போ விரைவில் ஸ்கூல் திறக்க போகிறாங்க சார் உங்கள் போராட்டத்தை. சார் நாங்கள் திரும்ப அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு 7வது நாள், அடுத்து இன்னும் 3 நாள் கழிச்சு 10வது நாள் நாங்கள் போராட போகிறோம். அப்போ மறுபடியும் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. 1 நாள் 2 நாள் பிரச்சனைனா நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம். இல்லை 1 வருஷம் தான் இப்போ தான் நாங்கள் விஷயத்தை அரசுக்கு கொண்டு வரனால நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம். பாதி பேர் ஓய்வு பெற்று வீட்டுக்கே போயிட்டாங்க, பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் இது யாருடைய தவறு? இது யாருடைய தவறு? எங்கள் மீதா தவறு? 10 நாளாக போராடிக்கிட்டு இருக்கவங்களை கூப்பிட்டு கூட பேசி ஒரு பிரச்சனைக்கு முடிவு பண்ண முடியலன்னா எங்கள் மீது தவறு கிடையாது. அரசு தான் இதுக்கு உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லையா போராட்டம் செய்கிறோம், நாங்கள் தவறு செய்கிறோம்னு நினச்சிங்கன்னா உடனே பிடிச்சி எல்லா பேத்தையுமே சிறையில் அடைச்சிருங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கோம். யாரெல்லாம் ஜெயிலுக்கு போகணுமோ கை தூக்கிருங்க, நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க. எல்லா பேரும் நாங்கள் சிறைக்கு போகிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். நீங்கள் உடனே கொண்டு போய் எங்களை போட்டுருங்க. நீங்கள் தாராளமாக எங்களுடைய விஷயங்களை உங்களுக்கு தொந்தரவே இல்லாது மற்ற நாங்கள் பாட்டு சிறையில் இருக்கிறோம். நீங்கள் எப்பயும் போல பள்ளிக்கூடத்தை நடத்துங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர்களும் எங்களுக்கு இதுக்காக ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் இதுக்காக கேட்டுக்கிறோம். நன்றி. நன்றி.